வணக்கம் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணுன்ட்டு எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நேராக இப்போ டாபிக் போயிடலாம். அல்ல அல்ல பணம் பாகம் 1 உள்ள புத்தகத்தில் அவருடைய ஆசிரியர் திரு சோம வள்ளியப்பன் அவர்களின் ஷேர் மார்க்கெட் அனுபவத்தை நம்ம பார்ப்போம். சைடில் அந்த புக்கை பற்றி கொடுத்துருக்கேன். இது எல்லா கடையிலையும் கிடைக்கும். அவர் ஒரு அல்ல பணன்ட்டு பாகம் 1, 2, 3, 4, 5ன்ட்டு ஒரு 5 பாகம் எழுதியிருக்காரு. அந்த 5 பாகத்திலேயே எல்லா மேட்டருமே எளிமையாக எழுதியிருக்காரு. இப்போ நான் எப்படி உங்களுக்கு எளிமையாக ஷேர் மார்க்கெட்டை பற்றியும் மியூச்சுவல் ஃபண்டை பற்றியும் சொல்கிறனோ அந்த மாதிரி அவர் எளிமையாக எழுதியிருக்கிறது தான் இந்த புத்தகத்தினுடைய மிக முக்கியமான சிறப்பு. அதை புரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லா கடையிலையும் கிடைக்கும், வாங்கி பயன்பெறுங்க. ஏன்னா மார்க்கெட்டை பற்றி நீங்கள் ஜெயிக்கணும்னா, மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்டில் ஜெயிக்கணும்னா அதை பற்றிய நாலேஜு உங்களுக்கு இருக்கணும். நிறையா அந்த புத்தகங்களை நீங்கள் படிக்கணும், அந்த நியூஸுகளை பார்க்கணும். அப்போ தான் உங்களுடைய நாலேஜில் வளரும். வளர்ந்து அதன் மூலம் நீங்கள் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அவர் எப்பயுமே ஷேர் மார்க்கெட்டினுடைய மைனஸ் பாயிண்ட்டுகளை மட்டும்தான் நிறைய அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. அதனால் நாம் அவர் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணாவே நம்ம ஜெயிச்சிட முடியும். அவர் செட்டிநாடு சிமெண்ட்டு அப்படிங்கிற ஷேரை 1980 அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஃபஸ்ட்டு ரூ 60 இருந்திருக்கு. அப்புறம் மெல்ல மெல்ல அது வளர்ந்து 750 வரைக்கும் ரேட்டு ஏறி இருந்தது. அவர் வாங்கியிருந்தால் அந்த 60லேயே வாங்கியிருக்கணும். அவர் வாங்காமல் விட்டார். வாங்கியிருக்க செட்டிநாடு சிமெண்ட் 1000 ரூபா வரைக்கும் போகும் அப்படிங்கிறது புரோக்கர் சொல்லியிருக்காங்க. சரி, புரோக்கர் பேச்சை நம்பி அவர் ஒரு பிஎஃப் லோன் போட்டு 800 ரூபா விலையில் 80,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அதாவது 100 ஷேர்கள் ரூ 800 விலையில் 80,000க்கு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அந்த 80,000 என்பது அவருடைய மாத சம்பளத்தில் 20 to 25 மடங்கு அவருடைய சம்பளமாக அது இருந்திருக்குது. அதாவது அந்த 20 to 25 மடங்கு சம்பளத்தை போல் அந்த அமௌண்ட் இருந்திருக்கு. அப்போ அவர் வாங்கியிருக்கக்கூடிய சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூ 3,500 to 4,000 தான் வாங்கியிருப்பார். அதனால் ஒரு 1000 ரூபா போனதும் விட்டு சுலையாக ஒரு 20,000 ரூபா கிடைக்கும் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அப்புறம் குவார்டர்லி ரிசல்ட் வந்திருக்குது. குவார்டர்லி ரிசல்ட்டு எதிர்பார்த்ததோட குறைவாக வந்திருக்குது. அவங்க என்ன எஸ்டிமேட் அவங்க சொல்லியிருக்காங்களோ அந்த எஸ்டிமேட்டோட குறைவாக வந்ததுனால அது உடனே 720 ரூபாய்க்கு போயிடுச்சு. அப்போ புரோக்கர் என்ன சொல்லியிருக்காரு, சரி இதை உடனே விட்டுருங்க, ஏன்னா இன்னும் கீழே இறங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே அவர் சரி புரோக்கர்கிட்ட சொல்லி விற்றுட்டாரு. விற்கும் போது அது 700 ரூபாய்க்கு தான் விற்க முடிஞ்சுதான். அப்போ நிகர நஷ்டம் அவருக்கு வெறும் 10,000 ரூபா. அப்போ பிஎஃப் லோன் போட்டதில் அவருக்கு 10,000 ரூபா போச்சு. காத்திருக்க முடியாதவர்கள், உறுதியான மனம் இல்லாதவர்கள் ஷேர் மார்க்கெட் பக்கம் வர வேணாம். அதாவது பொறுமையாக இருக்கணும், அதாவது டிசிப்ளினாக இருக்கணும். இப்போ அந்த ஷேரை நீங்கள் இன்றைக்கி வச்சுருந்தாலுமே அவருக்கு கோடிக்கணக்கான லாபம் இருந்திருக்கும். அந்த ஷேரை ஓரளவுக்குனாச்சும் விற்றுட்டு ஒரு அசல்னாச்சும் வச்சுருந்துருக்கலாம். இப்படி தான் நம்ம ஒரு டிசிப்ளினாக மெயின்டைன் பண்ணோம். ஏற்ற இறக்கத்தை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. மார்க்கெட்டு ஏறுது இறங்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. மார்க்கெட்டு இறங்கும் போது முடிஞ்சால் ஆவரேஜ் செய்யுங்க, முடியாதவங்க மார்க்கெட்டை வேடிக்கை பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியும். நீங்கள் நீண்ட கால அடிப்படையில் செல்வந்தர் ஆகிட முடியும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் வாங்கும்போது மிக முக்கியமாக நல்ல ஃபண்டமெண்டலை பார்த்து நல்ல குட் கண்டிஷனில் இருக்க ஷேரை மட்டும்தான் வாங்கணும். வாங்கிட்டு நீங்கள் வெயிட் பண்ணும் போது மட்டும்தான், பேசுகிற மாதிரி பொறுமையாக இருக்கும் போது அண்டு டிசிப்ளினாக இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். ஆனால் மிகப்பெரிய லாபம் ஷேர் மார்க்கெட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால தான் ஷேர் மார்க்கெட்டில் நிறையா பேர் அதை விரும்புகிறாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு இன்ஃபோசிஸை பற்றி சொல்லியிருக்காரு. இன்ஃபோசிஸ் நிறுவனம் 1981 தனியார் நிறுவனமாக தொடங்கப்பட்டது. இந்த நிறுவனம் ஒரு சிலரால் கூட்டு முயற்சியால் இது தொடங்கப்பட்டது என கூறியிருக்காரு. அதனுடைய ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. அப்போ
85 ரூபாய்க்கு விட்டுருக்காங்க. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 95 ரூபா வந்துடுச்சு. அப்போ நம்ம ஒரு ஷேர் வந்து நம்ம ஒரு 9500 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோமா, ஒரு 100 ஷேர் வாங்கியிருந்தோமா 9500 வந்திருக்கும். 1994 வந்து 1:1 போனஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அந்த 100 ஷேர் வந்து 200 ஷேராக மாறிடுச்சு. 1997 மறுபடியும் அது போனஸ் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் போனஸ் வந்து 1:1. அப்போ 200 ஷேர் வந்து 400 ஷேராக வளர்ந்துருச்சு. 1999 ஒரு போனஸ் கொடுத்துருக்காங்க 1:1. அந்த 400 ஷேர் வந்து 800 ஷேராக மாறிடுச்சு. அப்புறம் 2000 வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கிறத 5 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 800 ஷேர் வந்து என்னாச்சு, 1605 ஷேராக மாறிடுச்சு. 2004 3:1 போனஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஷேருக்கு 3 ஷேர் போனஸு. அப்படிங்கும்போது அந்த ஷேர் வந்து 6400 ஷேராக மாறிடுச்சு. அப்போ நீங்கள் ஒரு 9500 நீங்கள் 1993 வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அது வந்து 2005 1,90,73,000 அது வந்து மாறி இருக்கு. அதாவது இப்படி 2005க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 20 மடங்கு வளர்ந்துருக்கு. அதை நீங்கள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இப்போ ஏறக்குறைய வந்து 37 கோடியாக மாறிடுச்சு 2024. அப்போ இதனுடைய ஷேர் மதிப்பு எந்த அளவுக்கு, ஒரு நல்ல ஷேரை நம்ம தேர்ந்தெடுத்து இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஏறுது, நாம் எப்படி செல்வந்தராக முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், நாம் எப்படி அந்த ஷேர்லாம் கண்டுபிடிக்கிறது, இப்போ எப்படி மல்டி பேக்கர் இருக்க ஷேரை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு 10 ஷேர் சொல்லியிருக்கேன். அதை வந்து நம்ம ஒரு 2 வருஷம் பக்கமாக நான் தீர ஆராய்ஞ்சு அது நல்ல ஃபண்டமெண்டல் குட் ஸ்டாக்காக நான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கேட்டகரி வைஸு டிபார்ட்மெண்ட் வைஸு அதை வந்து பண்ணி போர்ட்ஃபோலியோவை நம்ம உருவாக்கியிருக்கோம். அந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஒரு ஷேர் நம்மளை தூக்கி விட்டால் கூட நாம் வந்து ஒரு மல்டி பேக்கராக மாறி அது நம்மளை செல்வந்தராக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. நாம் வந்து போர்ட்ஃபோலியோ அமைக்கிறது தான் நம்ம சிரமம். ஷேர் மார்க்கெட்டில் பொறுத்தவரை நல்ல ஷேர்களை தேர்ந்தெடுத்து போர்ட்ஃபோலியோ அமைச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வெற்றி உறுதி. அதனால் நான் போர்ட்ஃபோலியோவெல்லாம் பாருங்கள். நான் மை போர்ட்ஃபோலியோங்கிறதுல ஒரு 10 ஷேர் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். நம்ம குறைவான வருமானம் இருக்குங்க, 1000 ரூபாய்க்கு கீழே ஒரு 5 ஷேர் இருக்கும், அந்த ஷேரை வாங்கிக்கிங்க. அதுக்கு மேலே ஒரு மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணிங்க. நீங்கள் வந்து நீண்ட கால அடிப்படையில் செல்வந்தர் ஆகிடுவீங்க. அதனால் நீங்கள் வந்து இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸு ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே நிறையா ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு விஷயமா பார்த்தீங்கன்னா தான் புரியும். எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே ஒரு வேல்யூபிள் பாயிண்ட்டாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு டிசிப்ளின் வித் ஒரு பேஷண்ட் அப்படி இருக்கும்போது மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். அதனால் பொறுமையாக காத்துருங்க, கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைஞ்சிட முடியும் அப்படிங்கிறத நான் உறுதிட்டு சொல்கிறேன். ஷேர் மார்க்கெட்டில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது நல்ல ஃபண்டமெண்டலான ஷேராக தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு ஒரு ஷேரினுடைய இது வந்து மார்க்கெட் கேபிடலைசேஷன் எப்படியும் ஒரு 40,000 கோடிக்கு மேலே இருக்கணும். அதை நல்லா புரிஞ்சுங்க. அப்புறம் ஒரு 9 பாயிண்ட்டை பற்றி சொல்லியிருக்கேன். எப்படி ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஷேரை தேர்ந்தெடுக்கிறதுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை கவனமாக பாருங்கள், இன்ச்சு பை இன்ச்சு பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அதில் நல்ல ஷேரை தேர்ந்தெடுக்கிறது மட்டும்தான் அவங்க வேலை. அதுக்கு மேலே நீங்கள் பொறுமையாக ஒரு டிசிப்ளினாக பொறுத்திருந்தீங்கன்னா நீண்ட கால அடிப்படையில் நீங்கள் செல்வந்தராக முடியும் என்று கூறிக்கொள்கிறேன். மேலும் அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.